ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. திடீர்னு பார்த்தா நான் அரசியலுக்கு வரண்டா அப்படின்னு பரப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ யாரும் கூப்பிடல, சினிமாவுக்கு யாரும் கூப்பிடலையோ அதே மாதிரி அரசியலுக்கு யாரும் கூப்பிடல. வாப்பான்னு என்ன பார்த்தா இவர் முதல்ல சினிமாவுக்கு வரும்பொழுது அவங்க அப்பா இயக்கத்தை நடிச்சார். ரைட்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நடிக்கப்படாதுல்ல மக்கள்கிட்ட. ஆதவர்ஜுன் ஒருத்தர் குண்டா இருப்பாரு, அவர் நம்ம நண்பருங்க ஆனந்த். இவங்க ரெண்டு பேரும் போட்டு இயக்குனா கூட பரவாயில்ல. மூணாவது ஆள் ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி. 3 பேர் இயக்கத்தில் ஒரு மனுஷன் நடிக்க முடியுமாங்க? ஆணவ படுகொலைக்கு வெள்ளை பேப்பர்ல என் அன்பு நண்பர் நெறியாளர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற தேர்தலுக்கு முன்னால தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பார், அதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு தேதி வரைக்கும் நடக்கலன்னா பாருங்க. நடக்கல இல்ல, ஏன் திரும்ப பேசுறாங்கன்னா நடக்கல. ஆனாலும் கூட்டணிக்குள்ளேயே இருக்காங்களே. இருந்தாலும் நான் கேட்கிறேன்ல, நீ ஏப்பா கேட்க மாட்டேன்? உன் வாயில என்ன புண்ணான்னு கேட்கிறேன். RSS கும்பல் இருக்கு பாத்தீங்களா, பிஜேபி கும்பல். அந்த கும்பலுக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சியை பலவீனமாக்கி, ரைட்டா, அதிமுகவை ஒழித்து தான் வர வேண்டும் என்பதற்காக நீ தம்பி இறக்குங்க அப்படின்னு இப்போ இறக்கி விட்டுருக்காங்க. இதுதான் 100க்கு 100 உண்மை. நான் சொல்றது போற போக்குலாம் சொல்ல இல்லைன்னு யாரையும் சொல்லுங்க பாப்போம். சொல்றீங்க அவங்களுக்கு எதிராக தான் நான் என்னுடைய மக்கள் திரட்சியை காமிக்கிறேன்னு வந்தாரு. ஆமாங்க, ஆனா அவங்க சொல்லி மடக்குனா அவங்க கூட போயிடுவாரு. இது என்ன? அதுதான் நீ பேசுற பேச்சிலே உங்களுக்கு தெரியலையா? சரி, வந்தவர் அவங்களை எதிர்த்து ஆதவர்ஜுன் யாரு? ஆதவர்ஜுன் யாரு? அவங்க வாங்க பிரதர். ஆதவர்ஜுன் அவர் தனிமையாக நின்றார், நல்ல தனியாக நின்றார். அவர் மட்டும் ஜெயிப்பார். விஜய்க்கு எதிர்ப்புமே பேசாது. நான் விஜயோட ரசிகர் தான் திருப்பி சொல்றேன். அஜித்துக்கு இதே கூட்டம் இருக்கு பிரதர். அவரும் இவர் வெற்றி கழகமா ஏதோ வச்சு டிவிக்கேவா, அவர் ஏவிக்கேன்னு கூட வைக்கலாம். ரைட்டா, எந்த வகையிலும் அயோக்கியத்தனம் நான் சொல்றேன். கூட்டணியில் தான் சொல்றேன்ல, அந்த 3 தம்பிகளும் குற்றவாளியே இல்லைங்க. எங்களுக்கு தெரியும், ஃபுல் எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குங்க. ஆனால் திட்டமிட்டு சாதி வெறி பிடிச்ச சில போலீஸ் அதிகாரிகள் அவங்களை குற்றவாளி ஆக்கி நீங்க ரோட்ல பிச்சை எடுத்து தெரியும். அந்த போலீஸ்லாம் இது பெரியார் மண்ணுன்றீங்களா கேட்கணும்ல, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் சினிமா நடிகர் மாதிரி அப்படியே போய் அரசியல் நடிக்க கூடாதுல்ல. அதனாலதான் திமுகவுக்கு நாங்க மாற்று, நாங்க தான் எது. நீ மாற்றமில்ல, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பிரதர். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு விசிகாவிலிருந்து திரு சங்கத்தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா, விஜய் அவர்களுடைய பயணம் இடைவிடாத ஒரு பயணம். திருச்சி, திருவாரூர் தொடர்ந்து களைகட்ட காத்திருக்கக்கூடிய கரூர், எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் நம்ம கூப்பிடல, வாங்க எங்களுக்கு நடிகர்லாம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சினிமாவுக்கு வாங்க நம்மளாம் கூப்பிடல, யாரும் கூப்பிடல. அவராக நடித்தார் சினிமாவுக்கு. அவங்க அப்பா சொல்லி கொடுத்து எடுத்துமே பிளாப்பு, தொடர்ந்து 4-5 படம் பிளாப்பு. என் நண்பர் ஒருத்தர் எம்ஜிஆர் நம்பி அவர் கூட ஒரு படம் எடுத்திருந்தார், சந்திரலேகா. அதான் முதல்ல இவரை ஹீரோ வச்சு எடுத்த படம், வெளிப்படம். அப்புறம் அவங்க அப்பா தான் எடுத்தார். அந்த படம் கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, அதை அப்புறம் சொல்கிறேன், எடுத்துமே சொல்லிடக்கூடாதுல்ல, அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் கண்டார், அப்படியே டக்குன்னு நல்லா சூப்பராக நடிச்சு டெவலப் பண்ணி வந்தார். இன்றைக்கி நல்ல ஒரு என்டர்டெய்னர். நமக்கு உண்மையிலே அவர் டான்ஸ் பிடிக்கும், அவருடைய ஃபைட் ஹைட் அதெல்லாம் சூப்பர், அதெல்லாம் நம்ம ஒன்றும் தப்பாயில்லை. ஆனால் என்ன அப்போ மாஸ்டர்னு பாரு, புல் போதையிலே திரிவார். அது எப்படி ஒரு ஒத்துக்கிறாருன்னு தெரியல, அதில் கொஞ்சம் நமக்கு யோசனை வரும். மற்றதில் ஓகே தான். திடீர்னு பார்த்தா நான் அரசியலுக்கு வரண்டா அப்படின்னு பரப்பிட்டு வந்துட்டார். இப்போ யாரும் கூப்பிடல, சினிமாவுக்கு யாரும் கூப்பிடலையோ அதே மாதிரி அரசியலுக்கு யாரும் கூப்பிடல, வாப்பான்னு. அவரே ஒரு லெவலுக்கு வந்த பிறகு ரைட்ரா போயிடுவோம்டா, பார்த்துக்குறோம்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்திருக்கிறாரு. அவர் வரும்போது இதே கலாட்டா இதில் தான் உட்காந்து முதல் முறையாக வெல்கம் பண்ணாங்க. வாங்க, அதாவது அறிவிச்ச அன்னைக்கு அவரை முதலில் வரவேற்றவர் எழுச்சி தமிழர், அப்புறம் சங்கத்தமிழர். ரைட்டாக அந்த வகையில் நம்ம வரவேற்றோம். இதெல்லாம் நல்லது செய்வார், நல்லதுன்னு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இப்போ நடிகர் தானே, அவர் என்ன செய்ய முடியும்? எவனா நல்லா மார்க் இருக்குது வாங்கி படித்து வந்தானா கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமே தவிர படிக்க வைக்க முடியாது. இப்போ சூர்யா இருக்காப்புலையே, அவர் பாருங்கள், யாரும் பெருசாக மாலை போடுறதில்ல, யாரும் பெருசாக பாராட்டி செயினை கொடுக்குறதில்ல. அவராக இருந்தாலும் சரி, ராகவேந்திரன் ஒரு நடிகர், ரைட்டா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படிப்பதற்காக பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் நம்ம மறுக்க முடியாது. இங்கே சூர்யாவுடைய கல்வி அந்த அறக்கட்டளையில் பல மாணவர்கள் இன்ஜினியர் படிச்சிருக்கிறேன், டாக்டர் படிச்சிருக்கிறேன், அது பாராட்டக்கூடியது. இப்படிலாம் அவர் எதுவுமே செய்த மாதிரி எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே சொல்லுங்கள், நம்ம கேட்டுக்குருவோம். ஆனால் இவர் என்ன செய்வார்னா, இல்லையே நல்லா படித்து வர்றானோ
அவனை கூப்பிட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு செயினை போட்டு அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படியே ஃப்ரேமில் வர்றது. சின்னடா இப்படி பண்ணுறாரு நினைக்கும் போது நம்ம கூட பாராட்டினா ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரவேற்போம்டா, அதுவும் கூட வரவேற்பு தான் நினச்சேன். அடுத்து பார்த்தா என்னுடைய அரசியல் தத்துவ தலைமைகள் யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னாரு, இங்கிட்டு அறிஞர் அண்ணானாரு, அப்படியே பெரியார்னாரு. என்னடா இதுவும் நல்லாத்தான் இருக்குது, வரவேற்போம். அதே நம்ம வரவேற்றோம், ஏன்னா நல்லா தானே இருக்குது, அவர் சொல்கிற கருத்துலாம் ரைட்டு ஓகே. அப்புறம் இப்படியே வந்துக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு களத்தில் குதிச்சார். வரமாட்டார்னாங்க, நான் வந்தார். அதெல்லாம் வந்து குறை சொல்ல வந்துட்டார். என்னடா இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு படத்தில் நடித்தாருன்னா 100 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு இருக்காருன்னு செய்தி வருது. இன்னைக்கு இந்தியாவிலே வந்து ஷாருக் கானுக்கு அடுத்தபடியாக நிகழ்காலத்தில் பயங்கரமாக வர்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா வரியே வந்து அவரளவு கட்டுறாரு அப்படின்னு வந்து இருந்துச்சு. இதுவும் பாராட்டுவோம், சூப்பர் தானே. அவன் வந்து சினிமாவில் அவுட் ஆன பிறகு அப்புறம் குதிப்பாங்க. அதில் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் கூட வரம்ட்டார், பாவம் அவர் வரலை. அவன் கொரோனா வந்து செத்தவே இருக்கிறான். ஆனால் கொரோனா பேரை சொல்லி தப்பிச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் எங்கள் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் தான். ஆனால் அவர் முன்னுணர்ந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமாக்குள்ளே வந்தோம்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தோம்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னா உங்களை ஏமாத்தலை அப்படின்னு ஒரு நேர்மையாக செஞ்சுட்டாரு. அவரையும் பாராட்டினா வந்திருந்தா அவரையும் எதிர்த்திருப்பீங்க. இல்லை இப்போ கூட நாங்கள் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், வரிசைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், வரலன்றனால வரிசைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இப்போ நான் எதிர்த்தா பேசினேன், பாராட்டி தானே பேசுறேன், சரி ரைட், இதுவும் ஓகேடா. அடுத்து மேடைக்கு வந்து மைக்கை பிடிச்சாரு. வந்ததுமே மைக்கு ஒர்க் ஆகலை. சரிட்டா, மைக்கு ஒர்க் ஆகலைன்னா நீ தாப்பா பார்க்கணும், நீ கொண்டாத வண்டி உன் வண்டியில் தான் இருக்குது, ஏதாவது ஸ்பீக்கர் இருக்குது, என் வயரை கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இப்போ அங்கே தான் நமக்கு ரைட்டாக ஒரு ஜர்க் ஆகுது. என்னடா அது இல்லாத பொருளாதெல்லாம் பேசுகிறாரு. ஒரு எதிர்க்கலாம், சங்கத்தமிழ்லாம் பிடிக்கல அப்படின்னா நீ எதிர்த்து கூட என்கிட்ட பேசலாம். ஆனால் நீ வெறுக்கக்கூடாதுல்ல. கண்ணங்காரையன் இருக்காரு, கருப்பாக இருக்காரு, என்ன பேசுகிறது, இதெல்லாம் வெறுப்பு அரசியல். அதுலாம் ரைட்டு, சங்கத்தமிழை உங்கள் சொன்ன கருத்து தப்பு விஜயை பற்றி அப்படின்னு பேசுகிறது எதிர்ப்பு அரசியல். உங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறார்ல, நீ திமுகவை எதிர்த்து எதிர்ப்பு அரசியல் செய்யுங்கள், வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் வெறுப்பு அரசியலை செய்கிறீர்கள். எதிர்ப்பு என்பது வேற, வெறுப்பு என்பது வேற அப்படின்றத கட் பண்ணு சொல்லிட்டதே. அதுக்கடுத்து வரேன் ஒன் பை ஒன்னா வர்றேன், பொறுங்க. அவர் சவால் விடுறாரு அப்படின்றாரு. எப்போ சவால் விடுறாரு, அங்கே மோடியை பார்த்து சவால் விடு, அங்கேயும் பல பிரச்சனை இருக்குதுல்ல. இவருக்கு என்ன பார்த்தா, இவர் வந்து முதல்ல சினிமாவுக்கு வரும்பொழுது அவங்க அப்பா இயக்கத்தை நடித்தார். அதுக்கடுத்து பல இயக்குனர் நடிக்க வச்சாங்க. அது நம்ம நடிப்பு ரைட்டாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து நடிக்கப்படாதுல்ல மக்கள்கிட்ட. வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற யார் முக்கியமான ஆள், எங்கள் நம்ம நண்பர் தான், உயரமாக இருப்பார் ஒருத்தர், ஆதவர்ஜுன், ஒருத்தர் குண்டா இருப்பார், அவர் நம்ம நண்பர் தான், ஆனந்த். இவங்க 2 பேரும் போட்டு இயக்குனா கூட பரவாயில்ல. 3வது ஆள் ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி. 3 பேர் இயக்கத்தில் ஒரு மனுஷன் நடிக்க முடியுமாங்க? நீ நல்லாத்தையும் சொல்லுங்க பிரதர். இப்போ ஒரு இயக்குனர் அவங்க அப்பா இல்லை சம் எக்ஸ், இந்த லியோவில் யாரும் எடுத்தாங்க அது மாதிரி ஒரு சம் எக்ஸ் எடுத்தாங்கன்னா அது வாட்டு ஒய் நடிக்க போகுது. இது எக்ஸ் ஒய் இசட் 3 பேர் சேர்ந்து ஆட்டி படைச்சா அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? அதனால் வந்து ரொம்ப சிக்கலாக எழுதி கொடுத்தா அதையாவது படிக்கிறது, சம்மந்தமே இல்லாமல். நாகப்பட்டினத்தில் அங்கே மீன் அரிப்பாக இருக்கிறது, என்ன மீனுக்கு எங்கே அரிப்பு வருது? மீனை சாப்பிட்டா தாங்க அரிப்பு வரும். அப்புறம் அதுவே பேசுகிறது, அதாவது எழுதி கொடுத்து என்னன்றதை கூட சிந்திக்கிறது இல்லை. அதுமாரி வர்ற இளைஞர்களை, மாணவர்களை ஒரு நெறிப்படுத்தணும். அவங்க என்ன பண்ணுறது, வந்து கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்றத நல்லா அடியாளுமே வச்சுக்கிட்டு அடித்து தூக்கி எறிகிறது, வெளியில் பந்து மாதிரி எறிகிறது. அதே மாதிரி யாரும் வந்துடக்கூடாதுன்னு கிரீஸை தடவுறது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, இன்னமும் நடித்து கொண்டே இருக்கிறார். நடிப்பை நிறுத்திவிட்டு அரசியலில் ஒரு தலைவனாக வாருங்கள், வரவேற்போம். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ நாங்கள் திமுக கூட்டணி தாங்க இருக்கிறோம். நான் பெருமைக்காக சொல்ல, நான் விவாதிக்க தயார். நெறியாளர் வந்து ஒன்றும் புது ஆள் இல்லை, விவாதிக்க தயார். தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்படுது விடுதலை சிறுத்தைகள்ங்க. கூட்டணியில் இருந்தாலும் சங்கத்தமிழ் தான் வாய மூடி இருக்கிறேன்னா, கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் பொறுங்க. கள்ளக்குறிச்சி அப்படிலாம் இல்ல, தலைவர் பேசலன்றதுதான் பிரச்சனை. தலைவர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன், சரிங்களா? அவர்கிட்ட இருக்கிற சிலபஸை படிச்சு தான் பேசுறேன், அவுட் ஆஃப் சிலபஸ்ல பேசல. நான் உங்களுக்கு வந்து அப்படியே 1 by 1 நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சி தலித் பெண்மகளா, அது ஒரு கள்ள பெண்மகள், கள்ளச்சி. இன்னும் சொல்ல போனா நல்ல ஒரு இன்னும் நல்ல ஒரு சமூகம், அந்த தேவர்கள் சமூகத்தில் ஒரு சமூகம், ரைட்டா? அந்த பெண்மகளுக்காக களத்தில் நின்று குரல் கொடுத்து எந்த கட்சிங்க சொல்லுங்க பிரதர்? எந்த கட்சியாவது பேசினானா? அதிமுக காரன் பேசினானா, இல்லை பிஜேபி காரன் பேசினானா? எதிர்கட்சியை விடுதலை செய்து தலையிட்டது. அதில் வந்து 2வது குற்றவாளியாக, முதல் குற்றவாளி அந்த அம்மையார்.
இரண்டாவது குற்றவாளி கட்சியை சார்ந்த திராவிட மணி மாவட்ட செயலாளர். ஒரு எக்ஸாம்பிள் முடிஞ்சா, அதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. ஆனால் நாங்கள் தொடர்ந்து போராடினோம். அவன் வேங்கவேல் மேட்டருக்கு யார் இப்போ கூட அந்த மாணவர்கள் அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இளைஞன் ஒருத்தன் போலீஸ் அதிகாரி பிச்சை எடுத்து தெரியாம பாவம் வேலையை விட்டு தூக்கி விட்டாங்க. அதை கூட விடுதலை தானே கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்க பிரச்சனை தான் தட்டி கேட்குறமா இல்லையா? ஏங்க இன்னைக்கு வந்து தலித்து மக்களுக்கான அந்த இது ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உருவாக்குன்னு கேட்குறான். இவங்க வந்து செவிடங்காதில் ஒரு சங்கு மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க. ஏன் இவங்கள வாயை திறந்து பேச மாட்டாங்களா? நாங்கள் பேசுகிறோம்ல. இன்னைக்கு அது உண்மைன்றதுக்காக ஒரு விஷயத்தை பாருங்க. அந்த கவின் ஒரு தம்பியை கொலை பண்ணாங்கல்ல, நம்மளே போயிருந்தோம். நீ எங்கள் ஸ்பாட்டில் வச்சு நீங்கள் தாங்க இன்டர்வியூ எடுத்தீங்க, வேற யாரும் எடுக்கலைங்க. அன்னைக்கே சொன்னோம்ல, இந்த கொலைக்கு ஃபுல்லாக காரணம் அவங்க தாய் தகப்பேன், இன்னும் அவங்க கும்பல் தான் சொன்னோம்ல. ஆனால் கைது பண்ணல. அவங்க கைது பண்ணது அப்பா மட்டும் கைது பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிற இந்த தருணம் வரைக்கும் அம்மாவை கைது பண்ணல. ஆனால் சிபிசிடி என்ன சொல்லுது, அவங்க அம்மாவும் அப்பாவும் நேராக போய் பார்த்தாங்க. கொலை நடந்த இடத்துல ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்தாங்க, 2 வீலர் நம்பர் பிளேட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, திட்டமிட்டு செஞ்சாங்க. வருது இல்லைங்க. அன்னைக்கே எப்படி நாங்கள் முன்னூறு வந்து நாங்கள் போராடினோம், ஒரு எதிர்கட்சியாக போராடினோம்ங்க. செய்யலைன்னா அங்கே போய் கேளுங்க. அப்போ நாங்கள் வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, பெண்களுக்காக, இன்னமும் தொழிலாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக இன்னைக்கெல்லாம் அவர் நடத்துகிறாரு. கல்வியில சிறந்த நாடு தமிழ்நாடு அப்படின்னு நடத்துகிறாரு. ஆனாலும் அங்கே வந்து மாணவர்களுக்கு, அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு ஏன் இன்னமும் நீங்கள் நிரந்தரமான வேலையை கொடுக்கல? எக்ஸாம் எழுதி நிறைய பேர் பரீட்சை எழுதி முடிச்சு பாஸ் ஆகிட்டு போனால் கவர்மெண்ட்ல வேலை போடல. இவங்களும் கேட்குறோம். நாங்கள் எங்கள் தலைவர் கேட்குறாருல, அது மாதிரி கேளுங்க. அது மாதிரி கேளுங்க. கூட்டணிக்குள்ளேயே எதிர்கட்சியா இருக்கீங்க, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்குறீங்க. எதுவும் நடந்த பாடு இல்ல, ஆனாலும் கூட்டணிக்குள்ளேயே இருக்கு. இல்ல நடக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். இல்ல ஆணவ படுகொலைக்கு வெள்ளை பேப்பர்ல என் அன்பு நண்பர் நெறியாளர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற தேர்தலுக்கு முன்னால தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பார். அதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு தேதி வரைக்கும் நடக்கலைன்னா பாருங்க. நடக்கல இல்ல, ஏன் திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னா நடக்கல, ஆனாலும் கூட்டணிக்குள்ளேயே இருக்காங்களே. இருந்தாலும் நான் கேட்கிறேன்ல, நீ ஏப்பா கேட்க மாட்டேன்? உன் வாயில நான் புண்ணான்னு கேட்கிறேன். நீ வந்து மக்களுக்கே குதிச்சேல. இது எப்படி நம்ம சொல்ல வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போதான் சொல்லல, நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் பாருங்க. பார்த்தீங்களா, நம்ம நண்பர் எம்ஜிஆர் நம்பி சொல்லுவார், தம்பிக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்யுங்க. தம்பி நல்லா காதலிக்குங்க, அப்பயே ஷூட்டிங் ஒழுங்கா வராதுங்க. யார்? எம்ஜிஆர் நம்பி. நான் தான் நேரடியாக ரெக்கார்டோட சொல்றேன்ல, அவர் சொன்ன கருத்தை நானும் சொந்த கருத்து சொல்ல முடியாதுல்ல. வெளியில வந்து ஒரு அரசியல் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் இந்த மேட்டரை எடுத்து அதை கேட்க சொல்லுங்க, போராட சொல்லுங்க. இப்போ சொன்னார், எல்லாரையும் இதில் வந்து அடிச்சு கொள்றாங்க, எது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வச்சு அடிச்சு கொள்றாங்க. நீ பேசுனீங்க, எல்லாரும் கையை கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்தீங்க. அதுக்கு அடுத்து என்ன முயற்சி எடுத்தீங்க? அதுக்கடுத்து என்னங்க முயற்சி எடுத்துருக்கிறீங்க? நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். அதாவது நீ எப்படின்னா திமுகவை இல்லை என்ன முயற்சி சொல்றீங்க? அவர் பேசினாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான படுகொலைகள்லாம் நடக்குது, இது தவிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் முன் வைக்கிறாரு. வீடு பூந்து அவரே கைது பண்ணணுமா? அவர் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. அவர் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை தொடர் போராட்டத்தை நடத்தலாம். ஒரு போராட்டம் சாம்பிள் நடத்தப்படாது. சரி, அதுக்கு அடுத்து அந்த வருத்தம் எங்கேயாவது பேசினாரா? இப்போ இவ்வளோ இடத்துக்கு போயிருக்காருல, அந்த மீட்டிங்க்கு பிறகு 3 மீட்டிங் முடிச்சிட்டாரு. ஒரு சிறப்பான மீட்டிங் கூட நல்ல கூட்டம் கூட்டினாரு மதுரையில். அந்த மதுரையில் பேசினாரா? இன்னைக்கு நான் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினேன், அந்த மக்களெல்லாம் கூட்டியாந்து அந்த வீட்டில் கஷ்டப்பட்டவங்களாம் என்கவுண்டர் செத்தவெல்லாம் கூட்டி நடத்தினேன், அதற்காக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லி கொடுத்த அந்த 3 இயக்குநர்களுடைய அந்த கருத்தை வந்து பேசிட்டு போகிறாரே தவிர ஆத்மார்த்தமாக நமது மக்களுடைய விடுதலைக்காக, நமது மக்கள் பிரச்சனைக்காக பேச தயாராக இல்லை. இதுதான் குற்றச்சாட்டு. இருந்தால் வரவேற்பேன், சங்கத்தமிழும் முதல் ஆளாக வரவேற்பேன். இல்ல லாக்அப் டேத்துக்காக அவர் அன்னைக்கு பேசினார், அதோட விட்டு எங்க எடுத்து ஒரு ரெக்கார்டு காட்டுங்க. நீங்க வழக்கு போட்டீங்களா? என்ன நாங்க வழக்கு போட்டிருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட், வழக்கு போட்டிருக்கோம். போடாம நாம சும்மா அடிச்சுட முடியுமா? நாங்க இன்னமும் சொல்றேன், இந்த தருணம் வரைக்கும் நான் சொல்றேன், இப்ப இந்த தருணம் வரைக்கும் நாங்க வந்து வேங்கவேல் பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். போராடாமலாம் இல்லை, கவின் பிரச்சனைக்காக போராடி. இப்ப கூட கவினுடைய தந்தையார் கூட எங்க தலைவரை வந்து பார்த்து முதல்வரை கொண்டு போய் காட்டிட்டு இப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பெண்மகள் சொன்னேன் பாத்தீங்க, எது கள்ளக்குறிச்சியோட அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைய வந்து கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதை இப்போ வரைக்கும் எவ்வளோ நாளாச்சு, இந்த ஆட்சியாளர் வந்த பூசு நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் பேசி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த விடுதலைக்காக நடந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவங்க செய்கிறாங்களா? ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டத்தை ஏன் உருவாக்கவில்லைன்னு எங்கள் தலைவர் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி முதல்வரை பார்க்கும்போது சொன்னார்ல. அப்புறம்
அது மாதிரி ஒண்ணு சொல்லுங்க பிரதர். இல்ல நீங்க சொன்னீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ நாங்க வரவேற்றோம், ஆமா. அவரு கொள்கை தலைவர்களை சொன்னப்போ வரவேற்றோம், இந்த சமயங்கள்ல எல்லாம் நாங்க வரவேற்றுக்கிட்டே தான் இருந்தோம், ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க மாறிட்டோம். அப்ப எந்த இடத்துல வயர் நீங்க கட்டு மட்டும் இல்ல, வயர் கட்டு மட்டும் எந்த இல்ல, இடத்துல நீங்க முரண் அதாவது எப்படின்னா ஃபுல்லா ஆக்டிங் இறங்கிட்டாரு. இல்ல எந்த இடத்துல இருந்து ஓகே இவர் அரசியல் வேற பாதையில போகுதுன்னு எங்க சுதாகரிச்சுக்கிச்சு? அதாவது நல்லா கேட்டுங்க, இவருடைய அரசியலை நீங்க பேசுறத பார்த்தாலே, நான் வந்து ஒரு குத்து மதிப்பெல்லாம் சொல்லலை, இல்லை ஒரு அஸ்யூமில் சொல்லலை. எப்படின்னா ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, பிஜேபி கும்பல், அந்த கும்பலுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை பலவீனமாக்கி ரைட்டா அதிமுகவை ஒழித்து தான் வர வேண்டும் என்பதற்காக அங்கங்கே இருக்கிற சினிமா நடிகர்களை பல பேரை முயற்சித்தார்கள். அதில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் சொல்கிறப்பறம் தரவோட பிரதர் இன்னமும் எவிடன்ஸ் என்னால் சொல்ல முடியும். அவர் ரஜினிகாந்த் தப்பிச்சிட்டார் தெளிவாக. அதுக்கு அடுத்து யாரா பிடிக்கலான்னு பார்க்கும்போது பல பேரை பிடிச்சாங்க. சரத்குமாரை பிடிச்சாங்க, அவனை பிடிச்சாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் தான் அன்பு தம்பி விஜய் சரியாக இருக்கிறாரு, நீ தம்பி இறக்குங்க அப்படின்னு இப்போ இறக்கி விட்ருக்காங்க. இதுதான் 100க்கு 100 உண்மை. நான் சொல்கிறது போகிற போக்குலாம் சொல்ல, இல்லைன்னு யாரையும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்றீங்க அவங்களுக்கு எதிராக தான் நான் என்னுடைய மக்கள் திரட்சியை காமிக்கிறேன்னு வந்தாரு. ஆமாங்க. ஆனா அவங்க சொல்லி மடக்குனா அவங்க கூட போயிடுவாரு. இது என்ன கதை? அதுதான் நீ பேசுற பேச்சிலே உங்களுக்கு தெரியலையா? சரி வந்தவர் அவங்களை எதிர்த்து ஆதவ அர்ஜுன் யாரு? ஆதவ அர்ஜுன் யாரு? இங்க வாங்க பிரதர். ஆதவ அர்ஜுன் யாரு? ஆமா, ஒரு காலத்துல எங்கால தான் இருந்தாரு, எங்கள்கிட்ட தான் வச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் தான் கண்டுபிடிச்சேன் முத இவருடைய பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கிறது அவங்க தான்டா. நீங்க தான் கிளப்பி விட்டது இவ்வளவு ரைடு இவ்வளவு. ஆமாமா, அப்புறம் நான் கிளப்போம், வேற யார் கிளப்புறது? எங்க கட்சி, என் மக்கள், அவங்களை பாதுகாக்கணும், கட்சியை பாதுகாக்கணும், தலைமையை பாதுகாக்கணுன்ற கொள்கை இருக்குல்ல. அப்போ இவர் பார்த்து யாரானா இவர் தான் அதிகமான பாண்டு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? நான் அவர் தான் பேப்பரில் வந்து செய்யுங்க, திமுகவுக்கு ஏதோ சும்மா அப்படி தட்டி விட்ருக்காங்க. ஆனால் பிஜேபி அவ்வளோ பாண்டு கொடுத்தனால தான் எவ்வளோ ஒரு ரைடு வந்தாலும் எங்கள் என் அன்பு தம்பியை தூக்க மாட்டாங்க. அந்த காலத்து தம்பியாக இருந்தார் வச்சுக்கோங்க, இப்பயும் தம்பி தான் கரெக்டா. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து, இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியில் பொருளாளர் யாருன்னு தெரியுமா? டிவிக்கோட பொருளாளர் யாரு யாருன்னு இப்போ தெரியும். நான் சொல்ல இப்போ தான் பார்ப்பார் விஜய் சொல்லுவார், டே நம்ம விஷயம் பூரா லீக் அவுட் எவ்வளோ பண்ணுறான்டா அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. அதனால் அவர் வந்து அவரே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தாங்க, பிஜேபிக்காரர் தாங்க. இப்போ இவங்களோட வளையலில் போய் மாட்டிக்கிட்டாரு. இவர் இருக்காரு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் சிஎம், ஒரு ஃபுல் சப்போர்ட் இருக்காரு. அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? யாருங்க அவங்களாம்? இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் லிங்க். பிஜேபி பாருங்க, பிஜேபி சும்மா ஒரு சின்ன அரசியல் கட்சி. ஆர்எஸ்எஸ் இந்த 100 ஆண்டு கொண்டாடக்கூடிய ஒரு வலிமையான ஒரு, இன்னும் சொல்ல போனால் ஒரு பித்ராட்ட அமைப்பு, வலிமையான அமைப்பு. ஆனால் பித்ராட்ட அமைப்பு, வெறும் இந்துக்கள் சொல்லி எல்லா மக்களுக்கும் பிரச்சனை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இவர் வலையில போய் விழுந்துட்டாரு. சும்மா எதிராக தான் இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தாருன்றீங்க, அவங்களுடைய வளையத்தில் இருக்காரு அப்படின்றீங்க. அந்த வளையத்தில் இருந்துட்டு இவர் திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதான் பிரதர் அவங்க தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதான் ஒரு இயக்குனர் இருந்தா பாவம். இல்ல அவரு அவங்களை எதிர்த்து வர்றாரு. இல்ல நீங்க சொன்னதுபடி அவங்களை எதிர்த்து வர்றாரு, அவங்க சொல்லி தந்தது கேட்பாரு. பிரதர் நல்லா சொல்றீங்க, திருப்பி சொல்றீங்க கேளுங்க. இன்னமும் கூட அவர் மனசுக்குள்ள பிஜேபி எதுக்கணும், நல்லா கேட்டுக்குங்க, இந்த பக்கம் திமுக எதுக்கணும் அப்படின்னு அவர் மனநில இருக்கலாம். யாரு? நடிகராகிய விஜய் அவர்களுக்கு. ஆனா இயக்குனர் தானே டிசைட் பண்றது, இயக்குனர் தான் டிசைட் பண்ணி நாங்களே ஒரு படத்தில் நடிக்கிறோம் திரும்ப தெரியாதா? ஒரு படத்தில் நடிச்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு படம் வருது, முழுமையான படம் வருது, முழுமா படத்தில் நடிச்சிருப்பான். எப்படி? எனக்கு இயக்குனர் என்ன உட்காரணும், எந்திரனா எந்திரிக்கணும், சிரினா சிரிக்கணும், நானாலும் சினிமா. அதான் சினிமா, அதையே தான் அரசியல் பண்றாரு. அரசியல் அப்படி எப்படி? அதனால பிரதர் அவர் பேசுனதுலேயே பேச்சுல உங்களுக்கு தெரியலையா பிரதர்? அவர் அங்கங்கே அவர் பேசுகிற ஸ்டைலு, பேசுகிற முறைகள் எதுவுமே எல்லாமே எழுதி கொடுத்த வச்சு ஒரு தலைவன் பேசக்கூடாது. ஒரு இத்தனை வருஷம் சினிமா அனுபவம் இருக்கிறவர் பேசும்போது அந்த சினிமா நடை வரதான் செய்யும். அப்ப சினிமாலே இருங்க, அப்ப சினிமாலே இருங்க பிரதர். சினிமா நட வருதுன்னா நீங்க அவர் யார் அரசியல் கூப்பிட்டாங்க, யார் சினிமா கூப்பிட்டாங்கன்னு கேக்குறீங்க. ஆமா, அப்படி எந்த கட்சி யார் வந்து மக்கள் வந்து நீங்க எல்லாம் வாங்க அரசியலுக்குன்னு யாரை எத்தனை பேரை கூப்பிட்டாங்க? அன்பு நண்பா நல்லா கேட்டுக்கிறீங்க, நெறியாளர் தோழரே கேட்டுக்குங்க. அரசியல் தலைவன் உருவாறது வந்து மக்கள்கிட்ட இருந்தே உருவாக முடியும். மக்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப எங்க தலைவர் விஜய் யார் இப்ப கூப்பிட்டாங்க அரசியலுக்கு? எங்க தலைவர்லாம் தானா அவரா எந்திரிச்சு வரல. அங்க இருக்கிற சாதிய கொடுமைகள்ல நீந்தாண்டா எங்க தலைவன் வாடான்னு கூப்பிட்டது. அப்படிதான் தந்தை பெரியார் வந்தது, அப்படிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்தது. ஏன் நம்ம இவரை கூட சொல்லலாம், யாரு? டாக்டர் கலைஞர், மு கருணாநிதியை கூட சொல்லலாம். அதுக்கடுத்து தலைவரை பத்தி என்ன கேட்காதீங்க. இவங்கெல்லாம் மக்களோட எழுச்சியில இருந்தே அவங்க தலைவனா பெறப்பட்டு வருவாங்க. உன்னை எவனும் கூப்பிடலை, உன்னை யாரும் கூப்பிட்டாங்க வந்து நடிச்சா தானே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லை, நீ தானே வந்து நடிச்ச, உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, அடுத்து வந்து பல பேர் சொல்லி கொடுத்து நீ பெரியார் ஆகிட்ட பாராட்டு. அதுமாதிரி அரசியல் கூப்பிட்டீங்க, நீ கூப்பிட்டீங்களா? அவன் தொண்டன் யாரும் கூப்பிட்டானா?
ரஷ்யன் வந்து இன்னமும் முழுக்க முழுக்க அவரை ஒரு நடிகராகத்தான் பார்க்கிறார்கள். அவர் நடிப்பில் மயங்குகிறார்கள். அவருடைய அழகுல அப்படியே சிதைஞ்சிடுறாங்க. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் மறுக்கலைங்க. அவர் டான்ஸுக்கு இன்னைக்கு நான் ரசிகன். ஆனால் அரசியலில் வந்து அப்படி நினைக்காதீங்க. இல்ல நீங்க இதை தான் திரும்ப திரும்ப அவர் ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும்னு பேசுறீங்க. அவர் வந்து ரசிகர் கூட்டம் தான் இருக்கு, அவர் நடிகர், சினிமா கவர்ச்சி. இப்போ ஆளூர் சானவாஸ் அவர்கள் பேசும்போது அதை தான் சொல்றாரு, ஒரு கவர்ச்சி கூட்டம், அதெல்லாம் எடுபடாது. அவர் ஆளுநர் உங்களுக்கு தெரியுமா பிரதர், உங்களுக்கு வரலாறு தெரியாது பிரதர், உங்களுக்கு சொல்ல ஆமா ஆளுநர் ரவி அவெல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஒரே குரூப்பு தான் பிரதர். சிரஞ்சீவி இருந்தார் நடத்தினார் பார்த்தீங்களா, அப்போல்லாம் இவர் கூட்டத்தை விட டபுள் மடங்கு வந்துச்சு. அதேமாதிரி சிவாஜி கணேசன் இருந்தார் பார்த்தீங்களா, நான் அப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு கூட்டம் சிவாஜி கணேசனுக்கு, பயங்கரமான கூட்டம். டிஆருக்கு வராத கூட்டம். அப்படின்னா நீங்களாம் பாவம் காலேஜில் கூட பள்ளிக்கூடத்தில் படிச்சுருந்துருப்பீங்க. டிஆருக்கு நான் பயங்கர ரசிகராக இருப்பாங்க எங்கள் மக்கள். டி ராஜேந்தர் தனியாக அவர் கட்சி ஆரம்பிச்சு தெரியுமா, முதல்ல திமுக விட்டு வெளியேறி வந்து நம்ம பாக்கியராஜ், நீங்கள் பாக்கியராஜ் என்ன குறைச்ச மதிப்பிடுறீங்க? அது மாதிரி பிரதர் சினிமாவிலேருந்து யார் ஒன்று சொல்லிட்டு ஒரு பேச்சு தப்பாக எடுக்காங்க. எல்லாம் திருப்பி அங்கேயே போய் நம்ம நயன்தாரா இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார், அந்த அம்மா மட்டும் நாளைக்கு அறிவிக்கட்டுங்க, நான் பெண்களை வலிமைப்படுத்துவதற்காக நான் ஒரு கட்சியை உருவாக்குறேன்னு. இதை விட பல மடங்கு கூட்டம் வரலைன்னா என்னன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பயவுள்ள எப்படி இருக்குன்னா, அப்படியே ரசிகரை வயத்துடுறாங்க நிறையா பேர், முக்கால்வாசி பேர். அதை மூலம் திருத்தணும். ஏன்னா நம்ம அறிஞர் அண்ணாவே அப்பயே சொன்னார், நம்ம தமிழருடைய பண்பாடு என்னன்னா, சாவாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், இல்லை துயரமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், எல்லாமே கலை சார்ந்து இருப்பார்கள். பாருங்க, வேலை பார்க்கும்போது கூட பாட்டு பாடுவாங்க. அறிஞர் என்ன சொன்னதுங்க, அதுமாதிரி கலை வந்து இவங்களுக்கு தொன்மமாகவே பழங்காலத்திலிருந்து இருக்கிறது. அப்போ வந்து நாடகம், அதுக்கு முன்னாடி கூத்து, இப்போ வந்து சினிமான்னு போகிறாங்க. அப்போ அப்படி போகிறது தப்பு இல்லை. ஆனால் சினிமாலேயே முதல்வரை தேடுறாங்க. இதே எங்களுக்கு வருத்தமாக இருக்கு. இல்லைண்ணா, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, கூட்டம் வருது, அவ்வளவு கூட்டம் வருது. காலையில ஒரு 6 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாருன்னா காலையில 6 மணிக்கே அங்கே வந்துடுறாங்க. 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் காத்திருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்களா? பஸ் பிடிச்சி அங்கிருந்து வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் வெறும் ரசிகரா? பிரதர், நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த வயறு கட்டாச்சு அப்படின்றக்கா நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் இன்றைக்கி நான் அது சொல்ல வேண்டிய சூழ்நிலை. என்ன ஒயர் நீங்கள் தான் கட் பொறுங்க சொல்கிறேன், பொறுங்க பிரதர். நல்லா நகைச்சுவையாக பேசுகிறீங்களே, நகைச்சுவையுடைய மன்னனாக இருக்கிறீங்களே, பரவாயில்ல. பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அம்மா ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டமாங்க எங்கள் தலைவர் வந்திருக்கிறாரு. இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டுனா அந்த பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே வந்துடுவாங்க, அங்கே வந்து பேசுவாங்க, இல்லை ஊர்வலம் போனாலும் போவாங்க. எவனாவது ஏர்போர்ட்டில் வந்து குவிவாங்களா? இந்த 3 டேரக்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது குறிப்பாக நம்ம எங்கள் ஆதவ் அர்ஜுன் எல்லாருக்கும் அவங்க மாவட்ட செயலுக்கு ஃபோன் பண்ணி நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறா. ஒரு காலத்தில் எப்படி ஒரு எம்ஜிஆர் வந்து ரயிலில் போகும்போது பயங்கரமான பதட்டமாச்சோ, அதுவுமே ஆக்கணும்டா அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செய்கிறாங்க. அன்னைக்கு தான் யோசனை போல் சினிமா குரூப்பாக இருக்கிறாங்களே, இன்னமும் இவர் வந்து ஒரு நடிகர், இவங்க போல் ரசிகராக இருக்கிறாரு, இவர் எப்போ தலைவராகிறது, இவங்க எப்போ தொண்டனாக மாறுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை, அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்கண்ணா. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பேசுனதே தான் அவரும் திரும்ப பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. யாரு? விஜய் அவர்கள் சொல்லிட்டாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னா, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு. இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க, ஆனா உங்க கூட்டணிக்குள்ள, திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ்ல இருந்து அந்த குரல்கள்லாம் இப்போ பயங்கரமா அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வெளியே வரும்ன்ற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க. அப்போ விஜய் அவர்களோட கூட்டணி அமையுன்னு அவரு, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்த்து அதை பேச வச்சுக்கிறாரு இல்லையா? அப்போ அது தலைமை பண்பு இல்லையான்னு கேட்குறாங்க. அதாவது யாருக்கு தலைமை பண்பு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாங்கள் சொன்ன டைலாக், நீங்க அமைதி ஆயிட்டீங்க, அவர் ரைட்டா? நாங்கள் போட்ட விதை, சரிங்களா? அந்த விதையை எப்படி வளர்க்குறது, எப்படி தண்ணி ஊற்றுறது, அது எப்போ மரமாக மாறுறது, அதில் எப்போ பூக்கள் பூ. காங்கிரஸ் கேட்கல, கேட்கட்டும்ங்க. ஆனால் வாங்க போகிறது நாங்கள் தாங்க. பொறுத்து இருந்து பாருங்க பிரதர். நாங்கள் போட்ட விதை நாங்களே உருவாக்குவோம் பிரதர். ஆனால் ஒன்றும் நீங்க போட்டீங்க, நிச்சயமாக நீங்க தண்ணி ஊத்தாம விட்டுட்டீங்க, அவர் தண்ணி ஊற்றி மரமாக்கிட்டாரு. ஆட்சியிலும் பங்கு எங்கே அவரை வளர்த்துக்கிட்டு இருக்காரு? அதான் அவர் பேசினதுக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு நீங்க கடந்த கால எலெக்ஷன்லாம் கடந்து இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது, மாற்றா இருக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க. ஒரு வித்தியாசமான எலெக்ஷனா இருக்கு போகுதுன்னு. அதுல முக்கியமான பொருளே வந்து இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது தான். அது இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. திரும்ப பேச வச்சது யார் இந்த சமயத்துல? அதாவது நல்லா கேட்டுங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து நாங்கள் தான் வலியுறுத்தி வருகிறோம். மக்களில் கூட்டணி உருவாக்கப்பட்டதே அதற்காகத்தான். ஆனால் அது வந்து தமிழக மக்களிடம் அது எடுபடலை. அதை எடுபட வைக்கிறாரு. எதார்த்தம் நான் சொல்கிறேன் பிரதர். நாங்களாம் வந்து இங்கே அவங்க படித்த பள்ளிக்கூடத்து நாங்களாம் ஹெட் மாஸ்டர். நீங்கள் முன்னாடி செட்டாக இருந்திருப்பீங்க. இது வந்து சும்மா வந்து இப்போதே வந்து எல்கேஜி யூகேஜியில் வந்து சேர்ந்த ஆளுங்க வச்சு கருத்து எங்கிட்ட கேட்காதீங்க. அதாவது
எங்களுக்கு வந்து அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து குவிந்து கிடக்கக்கூடாது. அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதே எங்கள் தலைவர் புத்தகமே எழுதினார். புத்தகத்தின் மைய புள்ளியே அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் வளராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதனை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம் அப்படின்னு நான் பிரகடனம் படித்திருக்கிறோம். அது நிச்சயமாக எந்த காலகட்டத்தில் வெல்ல முடியுமோ அதை நான் வெற்றி பெறுவோம். இப்போ ஏன் அந்த கருத்து விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு ஆதரவு நீங்க சொல்றது இல்ல? விஜய் அவர்கள் வந்து இப்படி மாத்தி பேசுறாரு, இல்ல அவருடைய அரசியல் களம் வேற. கேட்டுங்க, நான் இப்போ திரைப்படத்துக்கு நடிக்க போயிருக்கிறேன். நான் இப்போ போய் நான் தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டார் சொன்ன காமெடியை சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? நம்பிக்கையோட சொல்லலாம் இல்லையா? சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? அதை போலதான் அன்பு தம்பி விஜய் அவர்கள் வந்து நான் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு நான் கொடுப்பேன் அப்படின்றது அந்த நகைச்சுவைக்கு இணையானது. இல்ல ஒரு நம்பிக்கையோட இல்ல, நீங்க ஒரு நம்பிக்கையோட சொல்ல முடியல. நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச உயரம், எங்களுக்கு தெரியும் எங்க உயரம். நீ இப்பதான் படத்தை நடிக்க வச்சிருக்கிற, வயசாகி போச்சு, நீங்க போய் சூப்பர் ஸ்டாராவா? அதே மாதிரி அவருக்கு நீ இப்பதான் தம்பி கத்துக்குட்டியா வந்திருக்கிற, அரசியலுக்குன்னு ஒரு அனுபவம் என்ன 50 வயசு ஆகிருக்குது, என்ன உனக்கு என்ன தெரியும்? அந்த 3 பயலுக்கு உனக்கு வச்சு என்ன சொல்லித்தராங்களோ அதை நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அதனால அந்த அனுபவம் வரும் பொழுது பேசட்டும். உண்மையிலேயே மக்களுக்கு வரும் ஓட்டு 20% வரும். அப்படி பல்வேறு விஷயங்கள். விஜயகாந்துக்கு என்ன வந்துச்சோ அது வரைக்கும் வரும். நான் அதுக்காக வந்து குறைச்சி நான் மதிப்பு இல்லை. விஜயகாந்த் எப்படி ஒரு ஷீட் ஜெயிச்சாரா? எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர். திருப்பி நான் பேசுகிற போகிற ரெக்கார்டில் போட்டு பார்ப்பீங்களே. கலெக்டா டிவியில் நான் சொல்கிறேன், அவர் வந்து தனிமையாக நின்றால், நல்ல தனியாக நின்றால், இல்லை சில உதிரி கட்சிகளை சேர்த்து நின்றாலும் அவர் மட்டும் ஜெயிப்பார். எப்படி விஜயகாந்த் ஜெயிச்சார் பார்த்தீங்களா? அது மாதிரி ஏதோ ஒரு தொழிலை ஜெயிப்பார். அதை தவிர வேறு எங்கேயும் பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியாது. அந்த வந்தாயம்பார் கூட்டம் அது ரஷ்யர் கூட்டம். இப்போ அதே கூட்டம் நான் இங்கே பிரதர், நான் வந்து என்னை வந்து அப்படியே பேசி நம்ம விஜய்க்கு எதிர்ப்புமே பேசாது. நான் விஜயோட ரஷ்யர் தான் திருப்பி சொல்கிறேன். அஜித்துக்கு இதே கூட்டம் இருக்குது பிரதர். அவரும் வந்து ஒரு நம்ம வெற்றி கழகமாக ஏதோ வச்சு டிவிக்கேவா, அவர் ஏவிகேன்னு கூட வைக்கலாம். ரைட்டா? அப்படி வச்சாருன்னா இதே கூட்டம் அவருக்கு வரும் பிரதர். சும்மா விளையாட்டு சொல்ல. சரி, 2 பேருமே விடுங்க. இல்ல டிவிக்கே இதை தான் சொல்றாங்க. இப்போ நீங்க இது வரைக்கும் வந்து பேசாத நடிகர்கள் பத்தி எல்லாம் அவங்க நல்லது செய்யறாங்க, இவங்க வரட்டும், நயன்தாரா வரட்டும், அவங்களுக்கு கூட்டம் வரும்னு எல்லா நடிகைகள் பேரையெல்லாம் சொல்லி கதறதே ஒரு பயத்துல தான் கத்துறாங்க. பயத்துல இல்ல, இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது, எங்களுக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. சினிமாக்காரனை நம்பி ஏமாறாதீங்க. அப்படியே சினிமாக்காரனை நம்பி ஓட்டு போட்டா அவன் ஒரு பக்குவம் வரட்டும், அவனுக்கு அரசியல் புரிதல் வரட்டும். ஏன் சினிமாக்காரன் வரக்கூடாதுலாம் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. சினிமாக்காரனை வெல்கம் பண்ணுவோம். ஆனால் அவன் கவர்ச்சியை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் குதித்தால் நாங்கள் தடுப்போம். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. நீ வா, அரசியல் பேசு, மக்களுக்கான அரசியலை பேசு, நேர்மையாக செயல்படு. நாங்கள் என்னங்க, நீங்கள் யாருங்க? நீங்கள் உண்மையாக மக்களுக்கு வேலை பார்த்தா மக்களே உன்னை வென்றெடுப்பான்ல, உன்னை பாராட்டுவான்ல. நீ மக்களுக்காக செய்கிறீங்க. நீங்கள் விஜய் மட்டுமல்ல, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, அவர் சினிமாவில் துறையிலிருந்து வந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு ரிக்ஷா ஓட்டுநராக இருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வரட்டும், அவர் எங்கேருந்து வருகிறார் என்பது முக்கியமல்ல, ஆனால் மக்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை முக்கியம். அது அவர் செய்கிறாரா? சும்மா வந்து வாய்ஸ் அவுட்டாலா? பிரதர், நிகழ்காலத்தில் செய்யுங்க. என்ன செஞ்சுருக்கிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. நிகழ்காலத்தில் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு எடுத்துருக்கிறீங்க, எந்த பிரச்சனைக்காக போராடி இருக்கிறீங்க, எந்த மக்கள்கிட்ட போனீங்க? உங்களை சுற்றி ஒரு பெரிய ஒரு அடியாட்கள் மாதிரி பவுன்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? நல்ல ஒரு வண்டியை வர என் தம்பி ஐடியாவில் வாங்கி கொடுத்துட்டாப்புல, எங்கிட்ட இருக்குன்னு சொன்னாப்புல, நம்ம இதேமாதிரி ஒரு வண்டியை உருவாக்குவோம், நம்ம தலைவர் வச்சு கொண்டு போவோம்னா நாங்கள் அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். வண்டி அவரே ரெடி பண்ணியிருக்காரு. யார்? ஆதவ வண்டி ரெடி பண்ணது. வண்டி ரெடி பண்ணி மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஊராக போய் இது பண்ணுறீங்க. அதாவது இன்னமும் சினிமாவாக இருக்கார் பிரதர். வேற ஒன்று நமக்கு அவர் கால் பண்ணிச்சு நீங்கள் வாட்டி திட்டமிட்டு இவருக்கு எதிர்ப்பாக சங்கத்தமிழ் பேசலாம் போட்டுறாதீங்க. நான் அவர் அரசியல் படுத்துகிறேன். அன்பு தம்பி விஜய் அவர்களை, ஆமாங்க அன்பு தம்பி அவர்களே, நீங்கள் சினிமாவில் நடித்தது மாதிரி அரசியல் நடிக்காதீங்க. அரசியலை வந்து நேர்மையாக, ஒரு வேங்கவயல் பிரச்சனையை பற்றி அப்போ வாய் திறந்தீங்க, மேலாவளவு பிரச்சனைக்கு நாங்களாம் போவோம்னு சொன்னீங்க. போனீங்களா நண்பா? சொல்லு நண்பா, நானே உன்னை கேட்குறேன். நீ தான் நண்பா நண்பன் ஊர் புறம் ப்ரோன்னு பேல. இப்போ அப்படியே இங்கிட்டு வரவே அப்படியே மறக்கிற. அப்புறம் எப்படி அரசியல்? நீ அரசியல் என்ன சொன்ன? வேங்கவயலுக்கு நான் போவேன் சொன்னதுங்க. ஆரம்பத்தில் வேங்கவயல் மக்களை சந்திப்பேன். வேங்கவயலும் அயோக்கியத்தானே நான் சொல்கிறேன், கூட்டணியில் தான் சொல்கிறேன்ல. அந்த 3 தம்பிகளும் குற்றவாளியே இல்லைங்க, எங்களுக்கு தெரியும், ஃபுல் எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குங்க. ஆனால் திட்டமிட்டு சாதி வெறி பிடிச்ச சில போலீஸ் அதிகாரிகள் அவங்களை குற்றவாளி ஆக்கி நீ ரோட்டில் பிச்சை எடுத்து தெரியும். அந்த போலீஸ்லாம் வேலையை வர தூக்கி விட்டாங்க. இதெல்லாம் நீ கேட்கணும்ல. இதை விட கொடுமை இந்த மண்ணில் எங்கே நடக்குமா? இது பெரியார் மண்ணுன்றீங்களே, கேட்கணும்ல. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு சினிமா நடிகர் மாதிரி அப்படியே போய் அரசு நடிக்கக்கூடாதுல்ல. அதனால தான் திமுகவுக்கு நாங்கள் மாற்று, நாங்கள் தான் எது. நீ மாற்றம் இல்லை, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பிரதர். எங்களுக்கு தெரியும் அரசியலை போய் மாற்றுவாராக்க போய் மாற்றிக்கிட்டு
வாயை திறந்து பேசணுங்க. ஏமாத்தி விட பண்ணாதீங்க மக்களை. உன்னை நம்பி பாவம் தலித்து பயில்களை நான் மற்ற பயில எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பின்னாடி சில தலித்து பயிலுக்கு போகிறாங்க கட்சிக்காரன் இல்லை, சில உதவியில் அங்கங்கே 2-3 தலித்து பயில்கள்லாம் அங்கங்கே போயிட்டு தான் கேள்விப்படுறேன். உங்களெல்லாம் உங்கள் ஊரில் தீயை வச்சு எரிச்சாருன்னா வர்றது திருமாவளவன் தான் வருவார். அங்கெல்லாம் ஒரு விஜய் ஆள் வரமாட்டேன், யாரும் வரமாட்டேன். இதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு தெரியணும். நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க மக்கள் இப்போ இன்றைக்கி நடக்கட்டும் ஒரு பிரச்சனை, எங்கள் தலைவர் முதல்ல போய் நிற்பார நிற்க மாட்டாரா சொல்லுங்கள்? ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்த்து நாங்கள் பேசுவோம் பேச மாட்டோமா? அப்போ இது மாதிரி நீங்கள் அரசியல் பண்ண இதை விட்டுவிட்டு ஒரு அரசியல் நல்ல நகர்ந்து சென்று கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் சம்மந்தம் இல்லாமல் வந்து டான்ஸை போடக்கூடாதுல்ல. அரசியலில் வந்து மனித வாழ்க்கையின டான்ஸாக இங்கே பாருங்க, மனிதர்கள் உண்மையை சொல்கிறேங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கீழே இருக்கிற மக்கள் நம்ம பார்க்குறோம்ல, வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. வேலையெல்லாம் அதிகமாக யாருக்குமே கிடையாது. அதே பாருங்க, நான் அப்பயே சொன்னேன், ஆசிரியர் படிப்புக்கு அவங்க எக்ஸாம் எழுதி டெக்னிக்கலாகவே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க போன அரசாங்கத்தில். இந்த அரசாங்கம் அந்த வேலை கூட போடலை பிரதர். ஆனால் இங்கிட்டு போட்டால் மாணவர்கள் ஆஸ்திரேலியா மேக்ஸ் டீச்சர் வாங்க அப்படின்னு நீங்கள் எதாவது பரிசு கொடுக்குறது, இதெல்லாம் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோமா பண்ணலையா? பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள் பிரதர். அப்போ அதற்கான தீர்வை நோக்கி நீங்கள் பேசுமே தவிர அதை விட்டுப்பட்டு சும்மா போயிட்டு அங்கே போய் சினிமாக்காரன் மாதிரி போய் டான்ஸ் போட்டு குத்தாட்டத்தை போட்டு எடுத்துகிற மாதிரி தெரியக்கூடாதுங்க என்னுடைய கருத்து. நிச்சயமாக செய்வார் இங்கே பிரதர், அவர் நல்லா வந்தாருன்னா நம்ம பாராட்டுவோம். அது எந்த வேணா மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கான எந்த வேணா அறிகுறியே தெரியலையே. இப்போ எங்கள் ஆணூர் சானவாஸ் கூட நீங்கள் வந்து பேசும்போது சில பேர் பையன் திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அப்படிலாம் இல்லை. அவர் அந்த ஊர் எம்எல்ஏ, நாகப்பட்டினம் எம்எல்ஏ. அதுக்கு அவர் கேள்வி கேட்குறாரு, நீ பேசுனது போனால் இவ்வளோ தப்பு இருக்குது தம்பி. சொல்ல போனால் விஜயோட வயசு குறைச்சி சின்ன பையன், விஜயோட சின்ன தம்பிங்க அஜித். யாரும் பேசலையே, ஏன் இவர் பேசுறாருன்றதான் அவங்க கேட்கறாங்க. யாரு பேசுனாரு? திமுக சார்பில் வந்து அங்க இருக்கிறவங்க யாராவது வந்து பதில் சொன்னாங்களா? திமுக காரர்கள் எப்படி பேசுவார்கள்? குற்றவாளி அவரு நானே சொல்றேன், சேர்த்து சொல்றேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்க எம்எல்ஏ, விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ ஆனூர் சானவாஸ், யாரு விஜயோட சின்ன தம்பி, அவர் கேட்கிறாரு. திமுகவுக்காக கேட்கிறாரு. அப்படிலாம் திமுகவுக்கு கேள்வி கேட்பதுக்கு திமுக காரர் இருக்கிற எங்க எம்எல்ஏ, எங்க தலைவர் உருவாக்கிய எம்எல்ஏ கேட்போம். நாங்க பண்ணல. என்னடா ஆனூர் சானவாஸ் என்ன அப்படி நடந்துகிட்டு இருக்குது? உன்னை எம்எல்ஏ ஆக்கி இருக்கு விடுதலை சிறுத்தைகள், அங்க போய் நீ மக்களுக்கு இல்லாம நேற்று வந்து சினிமாக்காரன் வந்து ஏட்டி பூட்டியா பேசியிருக்கேன், என்னப்பா பண்றேன் கேட்போம்ல. அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பாட்டுக்கு போட்டு திமுகவுக்கு பேசணும், திமுக பேசணும், திமுக எதிர்த்தா நாங்கள் பேசிக்கிறோம்ல, அப்புறம் திமுக பேசணும். நீங்கள் பாட்டு போகிற போகல கோர்த்து விட்றீங்களே, அப்படிலாம் இல்லை பிரதர். நாங்கள் என்றைக்குமே மக்கள் பக்கம் நிற்கிறோம், மக்களுக்காக பேசுவோம், சரிங்களா? அதுக்காக திமுக கூட்டல் இருக்குன்றதுக்காக கரிச்சிப்பை வச்சுட்டு வாயை மூடி என்னைக்கும் கிடைக்காது விடுதலை சிறுத்தைகள். நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னமோ சங்கத்தமிழில் மட்டும் பேச நினைக்காது. விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொருத்தனுமே இதே மனநிலை தான் இருப்பேன். நான் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் பேசுகிறேன், அவ்வளோதான். எங்களுக்கு செய்ய சொல்லுங்க. இப்போ பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 5 விழுக்காடு SC STக்கு ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவித்தார். பிடபிள்யூல கொடுக்கணுமா அறிவித்தார். செய்யலை பிரதர். அது மாதிரி 1000 பிரச்சனைகள் இருக்குது. தாட்கோளுக்கு போய் லோன் போய் கேட்டால் உங்களுக்கு கேரண்டி கேட்பாங்க, தெரியுமா? இவனே ஒன்றுக்கு உதவாம தானே பாவம் பிச்சைக்காரனாக இருக்கிறனால போய் தாட்கோள் நிறுவனத்தை வச்சு ஒன்று கேட்குறான்னா அவனுக்கு கேரண்டி வேணுமா? அவன் கேரண்டிக்கு எங்கே போய் அவன்கிட்ட நிலம் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ தாட்கோக்காக தனி வங்கியை உருவாக்க வேண்டும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசாமல் இருந்தோம்னா சொல்லுங்க பிரதர். பஞ்சம் நிலங்களை 12 லட்சம் பஞ்சம் நிலங்களை ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறாங்க, மீட்டு கொடுங்கள். எங்கள் தலைவர் போன வாரம் கேட்டார் கேட்கலையா? முதல்வர் பார்த்துட்டு வந்து வெளியில் அவங்க இதிலே பேசுகிறாரு. அப்போ எங்கள் பேச்செலாம் ஏன் வந்து கேட்க மாட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் ஸ்ட்ராங்காக இல்லை. அதைத்தானே சொல்கிறோம். நீ ஸ்ட்ராங்காரு, உன்னை நாங்கள் பாராட்டுறோம். இந்த இப்போ நான் பேசுன டைலாக்கு எங்கன்னா விஜய் பேசியிருக்காரா பிரதர்? ஓப்பனாக பேசு. நீ விஜய்க்காக இவ்வளவு சப்போர்ட்டாக பேசும்போது நான் கண்டுபிடிச்சி நீ விஜயான்னு எங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஆனால் நீ இப்போ சொல்லுங்கள், அப்புறம் என்னங்க நீ விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து பேசினா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ நான் சொன்னதில்ல, நான் டிவிகே நண்பர்களையும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்தேன். அவங்ககிட்ட சங்கத்தை இந்த கேள்வியை கேட்டார். இப்போ 4 கேள்வி கேட்டேன்ல, இந்த ஏன்பா உங்கள் கட்சியில் வந்து தலித்து பயிர்களே இல்லையா, ரைட்டா? ஏன் நீங்கள் உங்கள் தலைவர் என் வாயை திறக்கலை? கேட்டு சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்க பிரதர். நான் பாராட்டுறேன். கேட்கறத கட்டாயமா கேளுங்க. நிச்சயமா நான் எதிர்பார்க்கிறேன், வெயிட் பண்றேன் உங்களுக்காக. இப்போ நிறைவான இந்த கூட்டணி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, திமுக இவங்க சொல்லும்போது ஆளூர் சானவாஸ் சொன்னதும் அதுதான், அதிமுக தான் வந்து அவர் இல்லாம செய்யறாரு, அப்படிதான் இருக்கு அவருடைய பேச்சு அப்படின்னு. ஆனா இவங்களுடைய கணக்கு அப்படின்னு சொல்லும்போது திமுக கூட்டணிக்குள்ள இப்ப பிளவு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நாளைக்கு இந்த கூட்டணிகள்லாம் மாறும், அது விஜய் பக்கம் ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க இல்லையா? அது குறித்து என்ன சொல்லுங்க? அதாவது நல்லா கேட்டுங்க, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் மேலே எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது.
மற்றவங்களை பத்தி நாங்க நம்புறோம் நம்பலையோ குறை சொன்னீங்க வசபான் நிச்சயமாக அதாவது நீதிமன்றமே சொல்லுதுங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுன்னா தமிழக இல்ல, முதல்வர் correct ஆ ஒரு பிரதர் நம்பிக்கை பிரதர் இருக்கு. பிரதர் 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 நீதிமன்றம் சொல்லு சங்கத்தமிழ் சொல்லல. தலைவர் வந்து தமிழக முதல்வர் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க. தமிழ்நாட்டுல 2 அரசாங்கம் நடக்குதா சந்தேகம் வருது அப்படின்னு யார் சொல்றா? சங்கத்தமிழ் இல்ல, நீதிமன்றம் சொல்லுது. இதை நான் மட்டும் சொல்லுங்க, தலைவரும் ஒரு மேடையில் சொல்லி இருக்கிறாரு. சரி செய்ய வேண்டியது யார்? சரி செய்ய வேண்டியது அவங்க பொறுப்பு தான். சரி செய்யும் தான் நான் கத்தி கத்திக்கிறேன். இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு. நான் தொடர்ந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை ரெண்டு பக்கம் இல்ல இல்ல இல்ல, அவர் நிச்சயமாக சரி செய்வார், சரி செய்ய வேண்டும். 4 வருஷம் முடிஞ்சு. சரி ஏப்ப கூட முடிக்கலாம்ல. சுதந்திரத்துக்காக போராடினவன் பல வருஷம் போராடினேன். காந்தி வந்து அதை இழுத்து உதைக்கும் போது கதவு திறந்துருச்சு, அவ்வளவுதான். காந்தி மட்டும் சுதந்திரம் வாங்கி தரல, அதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கு முன்னாடி பல பேர் போராடி இருக்கலாம், பல பேர் உயிரை கொடுத்துருக்கலாம், தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்துருக்கலாம். அதை விடுங்க. ஏன் 5 வருஷம் நடக்காதது? இந்த கடைசி அப்ப நடக்கும், நடத்துவோம், சரிங்களா? அப்ப இவர் தலைமையில சிறப்பா போயிட்டு இருக்கு. எங்க தலைவருக்கு அவருக்கு நல்ல நெருக்கமா இருக்கு. ஒருவேளை எங்க தலைவர் உடைச்சு வெளியே போனாருன்னா சோழி முடிஞ்சு. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா நாங்கள் சென்றால் அப்படின்னு அவரோட சென்றால் அவரோட வன்றால் அதை விடுங்க. நான் ஓப்பனாக சொல்லல. எங்க தலைவர் சின்ன பிள்ளை மாதிரி எங்களுக்கு வகுப்படுத்திட்டாரு, சொல்லிட்டாரு. நம்ம வருகின்ற 2026 நம்ம திராவிட தலைமையிலான அந்த கூட்டணி தான் இருக்க போறோம். இந்த மதசார்பற்ற அந்த கூட்டணியை நான் தான் உருவாக்கினேன். உருவாக்கிய பங்கு எனக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, எல்லா உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, அதுபோல் தொடர்ந்து இங்கே இருப்போம். நமக்கான மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்போம் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஒருவேளை அவங்களை அதை கொடுக்காம கொள்ளாம போய்விட்டால், நாங்கள் அதை உடைந்து வெளியே வந்து விட்டால், அப்ப திருப்பி நம்ம பேட்டி எடுக்க போறோம். அப்ப வந்து விட்டால்னு ஒரு இருக்கு. வந்து விட்டால் அப்ப பேட்டி எடுக்க போறோம். ஆனால் எங்கள் தலைவர் தெளிவா சொல்லிவிட்டார், 2026 தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் தான் எங்களுடைய பயணம். நீங்க சொல்லப்போ நாங்க மக்கள் பக்கம் இருக்கோம் அப்படின்னீங்க. பார்ப்போம்னா இன்னும் நாட்கள் இருக்கு. மக்கள் யார் பக்கம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.